ஹாய் சொந்தங்களா, இன்றைக்கி சலாத்தா பண்ணலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, இது ஒயிட் ஜிபின் ஒரு ஸ்பூனு, இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. இது க்ரீன் ஆப்பிள் பாதி இது மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் எப்படி வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். இது செமண்டர் பீட்ரூட்டு ஒன்று, இது மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இது வந்து கஸ்ஸு பாதி, ஜிர்ஜரு ஃப்ரெஷ்ஷு. இப்போ முதல்ல சோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மியாக அப்போ சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். 1/2 கப்பு சால்ட்டு, மிளகு பொடினா பிளாக் பெப்பரு, உப்பு, இது வந்து நானா பவுட்ரு கொஞ்சம் உண்டு. ஓகே, இப்படி ஒரு துளி லெமோனு ஒன்று, நல்லா ஹனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமாட்டேன். ஆயில், சாடா மாஸ்டர், பன்னெண்டாவது ஸ்பூன். அவ்வளோதான். சோஸு இதுதான். கொஞ்சம் ஆயில் தக்கலை கொஞ்சம் போட்டுருங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் போட்டுக்கலாம் சலாட்டை. ஓகே, முதல்ல இது மாதிரி கஸ் போட்டுக்கலாம் ரவுண்டாக. நல்லா போட்டுக்கணும். இப்போ ஜெரு வந்து இது மேலே போட்டுக்கலாம். நான் அதிகமாக செய்யலை, கொஞ்சம் தான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மேடம் பாபா தான் சாப்பிடுவாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லாம், அதனால். ஓகே, இது போட்டுக்கணுமா? இப்போது இந்த ஆப்பிள் போட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் வந்து இப்படி சென்டரில் வச்சுக்கலாம். நான் சலாத்தா இப்போவே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா மேடம் வந்து 3 மணிக்கு தான் வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து. அதனால் நம்ம சலாத்தா சாப்பிட்ற டைமில் அப்போ பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரெட்டாக வந்துடும். அதனால் இது சென்டராக வச்சுட்டு இந்த ஜிபின் இப்போ 1 by 1 மேலே வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுங்க, இல்லைன்னா மீடியமாக வேணும்னா வெளியில் வச்சுக்கலாம். லைலான் போட்டுட்டு நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சிடலாம். சாப்பிட்ற சமயத்தில் அப்போ சோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் சலாத்தா வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செய்துன்னு சாப்பிடுங்க. நான் நிறைய சலாத்தா வந்து என் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பாரதி நாட்ஸ் அப்புறம் யூடியூப் சேனலில் கூட ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த முடிஞ்சிச்சு. இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது இப்போ சலாத்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த சோஸ் வந்து நான் வேறு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை டேபிள் மேலே வச்சுருவேன். மேடம் வந்த பிறகு சாப்பிட்ற சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பை மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.